வெல்கம் டு MH மேக் சேனல். 10ஆம் வகுப்பு 5வது சாப்டர் ஆயத்தொலை வடிவியலில் பயிற்சி 5.2 ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். எக்ஸ் அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்ன அப்படிங்கிறதா கொஷின். சரிங்களா? எக்ஸ் அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்ன? அதாவது எக்ஸ் அச்சு அப்படின்னா நம்ம வந்து கிராஃப் போடும் இல்லைங்களா, இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் அச்சு. இதில் வந்து நம்மளுக்கு மிகை பகுதி அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மிகை திசை அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீட்டா வந்து நம்மளுக்கு 0 வரும். ஓகேங்களா? இப்போ இதே வந்து ஒய் அச்சுக்கு இணையாக இருந்தது அப்படின்னா தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதற்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்வு m = tan தீட்டா. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு வந்து சாய்வு கோணம் கொடுத்துட்டாங்க. தீட்டா வந்து எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்படின்னா tan 90 டிகிரி. தீட்டாவுக்கு பதிலாக 90 டிகிரி போட்டுக்கிறோம். நம்மளுக்கு tan 90 தான் தெரியும். என்னது? வரையறுக்கப்படவில்லை. வரையறுக்கப்படவில்லை. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? டேனோட எல்லா மதிப்பும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே கிடையாது. அப்படின்னா tan 90 டிகிரி வந்து நம்மளுக்கு வரையறுக்கப்படவில்லை. அதே மாதிரி சாய்வு கோணம் தீட்டா = 0 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்மளுக்கு சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? சாய்வு m = tan தீட்டா. தீட்டாங்கிற இடத்துல என்ன போடணும்? 0 டிகிரி. tan 0 நம்மளுக்கு 0. அப்படின்னா m வந்து நம்மளுக்கு என்னது? 0. ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி தீட்டா வந்து 45 இருந்ததுன்னா நம்மளுக்கு tan 45 என்ன மதிப்பு? நம்மளுக்கு 1. ஓகேங்களா? 9th இதெல்லாம் படிச்சுருப்போம் நம்ம. சைன் காஸ் tan இதனுடைய மதிப்பு 0, 30, 45, 60, 90 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதில் நம்ம பார்க்க போகிறது tan மட்டும்தான். அப்படின்னா tan 90 வரையறுக்கப்படவில்லை. tan 0 நம்மளுக்கு 0. ஓகேங்களா? அடுத்த செகண்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வு கோணத்தை காண்க. நம்மளுக்கு வந்து முன்னாடி இதில் வந்து கோணம் கொடுத்துட்டு சாய்வு கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் வந்து சாய்வு கொடுத்துட்டாங்க. சாய்வு கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? சாய்வு கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சாய்வு m வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நம்மளுக்கு tan தீட்டா வந்து நம்மளுக்கு 0. அப்படின்னா டேனோட எந்த மதிப்புக்கு நம்மளுக்கு 0 டிகிரிக்கு தான். ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் இல்லையா, 0 டிகிரிக்கு தான் வந்து tan வந்து 0. ஓகேங்களா? அதனால் தீட்டாவோட மதிப்பு நம்மளுக்கு 0 டிகிரி. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் வந்து சாய்வு வந்து m = 1. அப்படின்னா tan தீட்டாவோட எந்த மதிப்புக்கு நம்மளுக்கு 1 வரும்? தீட்டா வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது நம்மளுக்கு 1 ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே மேலே கண்டுபிடிச்சனுடைய ரிவர்ஸ் தான் இது, வேறு எதுவும் கிடையாது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. பாருங்கள், 2 புள்ளி கொடுத்துட்டாங்க. 2 புள்ளி கொடுத்துட்டு சாய்வு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், நான் புள்ளி எழுதிட்டேன். 5, அடுத்து இன்னொரு புள்ளி வந்து ஆதிப்புள்ளி. ஆதிப்புள்ளினா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 0, 0. இதுதான் நம்மளுக்கு 2 புள்ளி. 2 புள்ளி கொடுத்துட்டு சாய்வு கேட்டாங்கன்னா ஃபார்முலா சாய்வு m = y2 - y1 x2 - x1. இதுதான் ஃபார்முலா. இப்போ 2 புள்ளி கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு புள்ளி எனக்குமே புள்ளினாலே xy தான் நம்மளுக்கு. அப்படின்னா x1 y1 x2 y2 இது புள்ளி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவில் பாருங்கள், y2 - y1. இங்கே y2 என்ன இருக்குது? 0. ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் y1ங்கிற இடத்துல என்ன இருக்குது? √5 போட்டாச்சு. அடுத்து x2ங்கிற இடத்துல 0. ஃபார்முலாவில் மைனஸ் x1ங்கிற இடத்துல 5. ஓகேங்களா? இப்போ என்ன எழுதலாம் நம்ம? 0 - 5னா என்ன வரும்? -√5 -5. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா இங்கே இருக்கிறது √5/5. இந்த 5 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா √5 × √5 அப்படின்னு எழுதிக்கலாமா? 5 வந்து √25 வரும். √25னா ஆன்சர் 5. அதனால் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இது √5 கேன்சல் பண்ணிட்டா 1/√5. அப்படின்னா சாய்வு எம்மோட மதிப்பு m = 1/√5. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுலேயே செகண்ட் பாருங்கள்.
செகண்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு என்ன எழுதிக்கிறோம், x1 y1 x2 y2 சாய்வு தானே கேட்குறாங்க. சாய்வு m ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும், என்னது y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. y2ஓட மதிப்பு காஸ் தீட்டா, ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் போட்டுக்கிட்டேன். y1ங்கிற இடத்துல மைனஸ் காஸ் தீட்டா, அப்படின்னா மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிரும். y1ங்கிற இடத்துல காஸ் தீட்டா. ஓகேங்களா. அடுத்து x2ங்கிற இடத்துல என்ன போடுறேன், மைனஸ் சைன் தீட்டா. அடுத்தது ஃபார்முலா கூடிய மைனஸ் x1ங்கிற இடத்துல சைன் தீட்டா. ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் எத்தனை காஸ் தீட்டா இருக்குது, கூட்டணும், ரெண்டையும் கூட்டணும். அதனால் 2 காஸ் தீட்டா போட்டேன். பெருக்கணும்னா ஸ்கொயர் வந்துடும், கூட்டணுங்கிறதுனால 2 காஸ் தீட்டா. பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குங்காட்டி மைனஸ் 2 சைன் தீட்டா. இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிடுறேன். நம்மளுக்கு முக்கோணவியலை பொறுத்த வரைக்கும் தெரியும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்முலா, காட் தீட்டா. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் காட் தீட்டா. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அவ்வளோதான் சம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சாய்வில் நம்மளுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. 2026 இந்த மார்ச் பப்ளிக்கில் கூட சாய்வு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அப்படின்னா சாய்வு m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. 2 புள்ளி கொடுத்துட்டு சாய்வை காண்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், 4வது கொஷின். a வந்து 5,1 மற்றும் p ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? சரிங்களா. a கொடுத்துட்டாங்க, p ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும். அதில் பிங்கிற புள்ளி கொடுக்கல, ஏங்கிற புள்ளி கொடுத்துட்டாங்க, பிங்கிற புள்ளி கொடுக்கல. இதில் p என்பது 4,2 மற்றும் மைனஸ் 6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி ஆகும். பிங்கிற புள்ளி இந்த 2 புள்ளி இணைச்சா உருவாகக்கூடிய கோட்டினுடைய நடுப்புள்ளி. சரிங்களா. கோட்டுத்தினுடைய நடுப்புள்ளி. அப்புறம் இது ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நடுப்புள்ளி ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. கண்டுபிடிச்சோம்னா அதில் ஒரு புள்ளி வரும், அந்த புள்ளி தான் p. இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் புள்ளி எழுதியிருக்கேன். 4,2 மைனஸ் 6,4. அப்புறம் இதென்ன எழுதிக்கலாம், x1 y1 x2 y2. நடுப்புள்ளி ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும். நடுப்புள்ளி m ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 பை 2 y1 ப்ளஸ் y2 பை 2. ஓகேங்களா. இப்போ x1ங்கிற இடத்துல 4, ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 பை 2. இப்போ y1ங்கிற இடத்துல 2, ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸுங்காட்டி நம்ம ப்ளஸ் 4 பை 2 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 4 மைனஸ் 6 அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி போடுறேன். 2 வேறு வேறையாக இருக்குங்காட்டி கழிச்சிக்கிறோம். பெரிய நம்பர் குறி மைனஸ் 2. இப்போ 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6 பை 2 வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 1. 1 2 2 3 2 6. இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இது வந்து நம்மளுக்கு என்ன புள்ளி, பிங்கிற புள்ளி. இது மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால எம் போட்டிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு இது வந்து என்னது, பிங்கிற புள்ளி. இப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 5,1, பி வந்து மைனஸ் 1,3. இது ரெண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இது x1 y1 x2 y2 போட வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ y2ங்கிற இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு 3, ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் போட்டேன், y1ங்கிற இடத்துல 1 போட்டேன். இப்போ x2ங்கிற இடத்துல மைனஸ் 1, ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ், x1ங்கிற இடத்துல 5. இப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2, குறி 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டி அதே குறியை போட்டுக்கலாம். அப்போனா மைனஸ் 6. ஓகேங்களா. இப்போ இதை நான் 2ஆல் அடிக்கிறேன். 1 2 3 2 6. அப்போ நான் 1 பை மைனஸ் 3. இந்த மைனஸை மேலே வைக்கிறனாலும் நம்ம வச்சுக்கலாம், எங்கே வச்சாலும் ரைட்டு தான். ஓகேங்களா. இப்போ நான் சாய்வு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவங்க கேட்குறது செங்குத்தான கோட்டின் சாய்வு. ஓகேங்களா. அப்போனா எதுக்கு செங்குத்தான கோட்டு, ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு.
அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து செங்குத்தான அப்படின்னா ஃபார்முலாவே m1 = m2 = -1. இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. செங்குத்தான கோட்டின் சாய்வுனாலே m1 × m2 = -1. ரெண்டு சாய்வையும் பெருக்கினா -1 வருங்கிறது. இதனால் நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத m1 வச்சுக்கிறேன். அப்போ நான் -1/3 m2 = -1. இப்போ m2 வச்சுக்கிட்டேன் -1. இது அந்த சைடு போகும்போது தலைகீழ போகுமோ, அப்போ நான் 3/-1 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 3 ஊற்றாலும் நம்மளுக்கு 3 தான் வரும். அப்போ நான் என்ன ஒரு ஆன்சர் 3. அப்படின்னா ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு m = 3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். செங்குத்தான கோட்டின் சாய்வுனா இதுதான் ஃபார்முலா. இன்னொரு சாய்வு கண்டுபிடிக்கணுங்கிறதுனால இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 5வது சம் பாருங்கள். -3, -4, 7, 2 மற்றும் 12, 5 என்ற புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை என காட்டுக. ஒரே கோட்டில் அமைதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதே மாதிரி ஃபஸ்ட்டு பயிற்சியில் பார்த்துருப்பீங்க. என்னது? முக்கோணத்தின் பரப்பு வச்சு நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்ம வந்து இந்த பயிற்சியில் கொடுத்துருக்கறனால நம்ம சாய்வு ஃபார்முலா வச்சு போடுறோம். நீங்கள் முக்கோணத்தின் பரப்பு வச்சு போட்டாலும் ஆன்சர் 0 வந்ததுன்னா இந்த புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை அப்படின்னு சொல்லிடலாம். சாய்வு வச்சு போடுறதுனாலும் போடலாம். எதில் போட்டாலும் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக முக்கோணத்தின் பரப்பு வச்சு தான் கோடு அமைவை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் முக்கோணத்தின் பரப்பில் தான் போடணும். சாய்வு வச்சு தான் போடணும் அப்படின்னா நீங்கள் சாய்வு ஃபார்முலா வச்சு தான் போடணும். இப்போ எதுவுமே கொடுக்காம ஒரு கோடு அமைந்தவை அப்படின்னு கொடுத்துட்டா நீங்கள் முக்கோணத்தின் பரப்புலினாலும் போடலாம். இப்போ சாய்வு ஃபார்முலா வச்சும் போடலாம். ஓகேங்களா? இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள். சாய்வு ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. y2 - y1/x2 - x1. ஓகேங்களா? இப்போ இது ஏங்கிற புள்ளி, பிங்கிற புள்ளி, சிங்கிற புள்ளி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு 2 சாய்வு, நம்ம ஏதாச்சும் 2 சாய்வு கண்டுபிடிச்சி 2 ஆன்சர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு கோடு அமைந்தவை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஏபியின் சாய்வை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏபியின் சாய்வு இப்போ ஏபி அப்படின்னா இதில் வந்து x1 y1 x2 y2. இப்போ y2ங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ், y1ங்கிற இடத்துல -4. அப்படின்னா இந்த 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? +4. அடுத்து x2ங்கிற இடத்துல 7 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ், x1ங்கிற இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. இப்போ 2ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 6, 7ஐயும் 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 10. இதை 2ஆல் அடித்தோம்னா இங்கே 3, இங்கே 5. ஓகேங்களா? அப்போனா ஏபியின் சாய்வு 3/5 போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் பிசியின் சாய்வு கண்டுபிடிக்கிறேன். பிக்கு வந்து 7, 2, சிக்கு வந்து 12, 5. x1 y1 x2 y2. இப்போ பிசியின் சாய்வு என்ன எழுதலாம்? y2னா 5 ஃபார்முலா கூடிய மைனஸ், y1ங்கிற இடத்துல 2. அடுத்தது 12 மைனஸ் x1ங்கிற இடத்துல 7. நீங்கள் அப்படியே இந்த நெட்டாகவே போட்டு போனாலும் போடலாம். 5ல் 2 போயிடுச்சு நம்மளுக்கு 3, 12ல் 7 போயிடுச்சுன்னா 5. பாருங்கள், இங்கேயும் 3/5 தான், இங்கேயும் 3/5 தான். அப்போனா ஏபியின் சாய்வு சமம் பிசியின் சாய்வு. therefore ஏபிசி ஒரு கோடமைந்த புள்ளிகள் ஆகும். ஒரு கோடு அமைந்த புள்ளிகள் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஒரு கோடு அமைந்த புள்ளிகள் ஆகும் அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், சாய்வு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்தது 6வது சம்மு. 3, -1, a, 3 மற்றும் 1, -3 ஆகிய 3 புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை எனில் ஏயின் மதிப்பு காண்க. இது 3 புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை, ஒரு கோடு ஒரே கோட்டில் தான் அமைது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா ஏவோட மதிப்பை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஏபியின் சாய்வும் பிசியின் சாய்வும் சமம். அப்படி ஒரு கோடு அமைந்த புள்ளிகள்னா 2 சாய்வும் சமமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து சாய்வு ஃபார்முலா எழுதிக்கிறேன். சாய்வு ஃபார்முலா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? y2 - y1/x2 - x1. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னு தெரியும்? ஏபியின் சாய்வு சமம் பிசியின் சாய்வு. ஓகேங்களா? x1 y1 கரெக்டாக அப்ளை பண்ணிடுவீங்களே. இப்போ நீங்கள் வேணால் தெரியல அப்படின்னா நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கே வந்து 3, -1
a, 3. இங்கே வந்து a, 3 1, -3 இது x1 y1 x2 y2. அதே மாதிரி இங்கே x1 y1 x2 y2 இது போட்டுக்கலாமா? y2 என்னது 3 ஃபார்முலா கூடிய மைனஸ் y1ங்கிற இடத்துல மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் 1. அடுத்து x2ங்கிற இடத்துல a ஃபார்முலா மைனஸ் x1ங்கிற இடத்துல 3 சமம் போட்டாச்சு. இதில் y2ங்கிற இடத்துல -3 ஃபார்முலா மைனஸ் y1ங்கிற இடத்துல 3. ஓகேங்களா? ஃபார்முலா அப்படியே தெளிவாக பார்த்து எழுதிக்கிறோம். x1ங்கிற இடத்துல 1 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் x1ங்கிற இடத்துல a. பாருங்கள் ஃபார்முலா y2 மைனஸ் y1ங்கிறதுனால மைனஸ் போட்டுட்டேன். இப்போ 3ஐயும் 1ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 4/a-3 = இது ரெண்டையும் கூட்டினா வரும் குறி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அதனால் நான் கூட்டுறேன். கழித்தல் தான் இருக்குது, கழிக்காமல் ஏன் கூட்டுறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடணும். 3ஐயும் கூட்டினா 6. இங்கே 1 - a. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் தான் பெருக்கணும். அப்போ நான் 4 × 4ஐயும் 1 - a-வையும் பெருக்கிறோம். அடுத்து எதை பெருக்கிறோம்? நம்ம -6ஐயும் a - 3ஐயும் பெருக்கிறோம். 4ஐயும் 1ஐயும் பெருக்கிறேன். ஒரு 4 4 4ஐயும் -a-வையும் பெருக்குனா -4a. ஓகேங்களா? அதே மாதிரி 6ஐயும் a-வையும் பெருக்கிறேன் -6a. அடுத்து இதை பெருக்கிறேன் குறியோட மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். 6 3 18. இப்போ ஏலாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த -6 அந்த சைடு போயிடுமா? அப்போ நான் -6 அந்த சைடு வந்தால் +6 ஆயிரும். இப்போ 18 போட்டேன். +4 அந்த சைடு போனால் -4. இப்போ ரெண்டு குறி ரெண்டு எப்படி இருக்குது? வேறு வேறையாக இருக்குங்காட்டி கழிச்சு பெரிய நம்பர் குறி போடணும். 6ல் 4 போயிடுச்சுன்னா 2a. 18ல் 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 14. அப்படின்னா a = 14. 2aவும் பெருக்கல் இருக்கிறதுனால நான் வகுத்தலில் போட்டுக்கிறேன். அப்படின்னா 14 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 7. அப்படின்னா ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? 7ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே என்னென்னா ஃபார்முலா சாய்வு ஃபார்முலா வச்சு போடணும். சாய்வு = y2 - y1/x2 - x1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னா இந்த பயிற்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.